ஜெபத்துல ஆண்டவர் கைவிட்ட மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது. இவ்வளோ நாள் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தினாரு, அதுக்கு நம்ம தகுதி இல்லை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு இலவசமா கிருபையினால அவருடைய தயவை காண்பிச்சு நம்மளை வாழ வச்சிருக்கிறாருன்னா இனிமேலும் நம்மளை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். சில நேரத்தை ஜெபத்துல வருவோம் பார், வந்து சொல்லுவோம், ஆண்டவரே எப்படி அடுத்தது செய்ய போறேன்னு தெரியலையே, நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, அடுத்த வருஷம் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஒரு சில பேர் எப்படி என் பிள்ளை வளர்ப்பேன்னு தெரியலையே, எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு தெரியலையே, எப்படி இந்த பிள்ளை கட்ட போறேன்னு தெரியலையே, ஐயோ ஆண்டவரே. ஆனா அந்த நேரத்தை ஞாபகம் வச்சுங்க பாரு, ஆவியானவர் சில டைம் நம்ம ஞாபகப்படுத்துவார், இவ்வளவு நாள் எப்படி வந்த, ஏன் முந்தின மாசம் ஒரு பிரச்சனை வந்து அதை எப்படி டீல் பண்ண. ஆவியானவர் என்ன சொல் பண்ணுவார், நம்மகிட்ட வந்து ஆண்டவருடைய கேரை மறந்துட வேண்டாம். ஆண்டவர் ஏதோ கேர்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணிடக்கூடாது. நம்ம நினைச்சோம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லை, இவ்வளவு தடவை நம்ம கவலைப்பட்டு இருந்திருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது, கர்த்தர் நம்மளை கைவிடல, கர்த்தர் நம்மளை விட்டு விலகவே இல்லை, கர்த்தர் நம்ம கூடவே இருந்தார். அவர் நம்மை இம்மட்டும் காத்தவர், வழி நடத்தினதுனால, இம்மட்டும் காத்தவர் ஜீவிக்கிறதுனால இனிமேல் அவர் நம்மளை வழி